12th standard students in government PTA model question paper 1 2 mark question sum number 25 verify the line lies on the plane. இப்போ ஒரு plane எடுத்துக்கலாம். For example இந்த plane இந்த மாதிரி ஒரு plane எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு plane இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது plane, அதுதான் அதோட ஈக்குவேஷன் 5x minus y plus z is equal to 8. இந்த மாதிரி ஒரு plane இருக்குது. இந்த பிளேனில் இந்த லைன் லை ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த லைன் இந்த லைன் வந்து இதில் கிடக்குதா? இதுதான் ஒரு பிளேன். இது ஏதோ ஸ்கொயரோ ரெக்டாங்கிள் ஷேப்லையோ எனி இரகுலர் ஷேப்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். இது ஒரு பிளேன். இது ஒரு பிளேன்னா இது ஒரு பேப்பர் மாதிரி அல்லது ஒயிட் போர்டு மாதிரி இதில் இந்த லைன் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த லைன் இந்த பிளேனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் இந்த லைனுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த லைனுக்கு மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அப்போது இந்த லைனுக்கு மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஐடியானா, அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா x1 y1 z1 கண்டுபிடிக்கணும். எதில்? லைனில் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இஸ் ஈக்குவல் டு யாருன்னா இங்கே வாங்க, x minus x1 y minus y1 z minus z1 நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு சிம்பிள் மாற்றி எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் த பாயிண்ட் ஆன் த லைன். அப்போது சிம்பிள் மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். -3 போட்டிங்கன்னா +3 ஆகிடும். -4 சிம்பிள் மாற்றி போட்டிங்கன்னா +4 ஆகிடும். +3 சிம்பிள் போட்டிங்கன்னா -3 ஆகிடும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த புள்ளி இந்த பேப்பரில் தான் இருக்குது அல்லது இந்த சார்ட்டில் தான் இருக்குது அல்லது இந்த ஒயிட் போர்டுக்கு மேலே தான் இருக்குது. நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பிளேனுக்கு மேலே தான் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆகணும். தட் இஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்கு வந்து அது ஒத்து போகணும். ஒத்து போச்சுன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இந்த பேப்பருக்கு மேலே தான் இருக்குது. இந்த 5x minus y plus z is equal to 8ன்ற ஒரு சின்ன துண்டு பேப்பருக்கு மேலே தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சப்ஸ்டிடியூட் x is equal to 3, y is equal to 4, z is equal to -3 இன் எதுலனா பிளேனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளேன்னா யார்? 5x minus y plus z is equal to 8ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா LHS RHS ஈக்குவலாக வரணும். செக் பண்ணி பார்க்கலாமா? 5 into 3 minus 4 minus இங்கே ப்ளஸ் தான் போனால் நீங்கள் -3 இருக்குது is equal to 8 வருதான்னு செக் பண்ணணும். 15 minus 7 is equal to 8. அப்போ 8 is equal to 8 கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்து போச்சு. அதனால் உங்களுக்கு 3, 4, -3 satisfies எந்த ஈக்குவேஷன்னா 5x minus y plus z is equal to 8. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான் உங்களுக்கு ரூல் நம்பர் 1. திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு செக்கிங். ஃபஸ்ட்டு செக்கிங்கில் இந்த பாயிண்ட் இந்த பிளேனில் இருக்குதான்னு செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த லைனோடைய பேரலில் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த லைனோடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் அதோடைய பேரல். அப்போது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் த பேரலல். பேரலோடைய டைரக்ஷன் ரேஷியோஸ்னால ஒன்று தான், லைனோடைய டைரக்ஷன் ரேஷியோஸ்னால ஒன்று தான். டினாமினேட்டரில் இருக்குது பாருங்கள், அதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். -4 -7 12. இதான் என்னுடைய ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இருக்குது பாருங்கள், பிளாக் கலர் லைன். இந்த பிளாக் கலர் லைனை அப்படி நான் ஸ்கெட்ச் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கெட்சோட டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் -4 -7 12. அப்போது பேரலல் ஆக்சுவலாக x minus x1 பை பேரலோடைய ஃபார்முலா தான். இது எல்லாமே பேரலல்ஸ் தான். அதனால் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன்னாலும் ஒன்று தான், டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த பேரலல்னாலும் ஒன்று தான். அப்போது இந்த லைனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் ஃபைண்டிங் த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன் ஆர் பேரலல், ரெண்டுமே ஒன்று தான், லைன் ஆர் பேரலல். நான் என்ன செய்ய போகிறேன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் நார்மல் டு த பிளேன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ லைன் முடிஞ்சிடுச்சு, நார்மல் டு த பிளேன். லைனுக்கு கீழே இருக்கிறத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் அல்லது பேரலோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஆனால் பிளேனோடைய சைடில் இருக்கிற நம்பருக்கு பாருங்கள், 5 -1 1 5 -1 1 இருக்குது பாருங்கள். இது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது பாருங்கள், அதோடைய டைரக்ஷன் ரேஷியோஸ். இதோடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் இது.
5 minus 1 1 இந்த ஸ்கேலோட டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்ச் தான் லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் மாதிரி. இந்த ஸ்கேலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் இது ரெண்டும் உங்களுக்கு 90 டிகிரியில் மீட் பண்ணணும். அதாவது ஸ்கேலும் இந்த ஸ்கெட்சும் 90 டிகிரியில் மீட் பண்ணாதான் இந்த லைன் இந்த பிளேனில் இருக்கிறதா அர்த்தம். இதான் உங்களுக்கு செகண்ட் செக்கிங் போயின்னு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் செக்கிங் மேலே இருக்கிற பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து சிம்பிள் மாற்றி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். LHS = RHS வரணும். செகண்ட் என்ன செய்யணும்னா கீழே இருக்கிறது லைனோடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் அல்லது பேரலோட டைரக்ஷன் ரேஷியோஸ். லைன் அல்லது பேரலல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எது எடுத்தீங்கனாலும் சேம் தான் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த கட்டமாக ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ப்ளூ கலரில், அதோடைய பர்பண்டிகுலர் நார்மல் எடுக்கிறேன். நார்மல்னா முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை அப்படியே எடுத்துக்கணும் சிம்பிள் மாற்றாமல். இதை கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் Cன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல். இந்த நார்மலும் இந்த லைனும் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கணும். இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குது, இந்த ஸ்கேலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குது. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக எப்படி செக் பண்ணுறதுன்னா டாட் ப்ராடக்ட் தான். கேபிட்டல் A இன்ட்டு A ப்ளஸ் கேபிட்டல் B இன்ட்டு B ப்ளஸ் கேபிட்டல் C இன்ட்டு C போட்டிங்கன்னா ஆன்சர் 0 வரணும். A டாட் B இஸ் ஈக்குவல் டு 0 மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 வரணும். வந்தால் தான் உங்களுக்கு இந்த லைன் லைஸ் ஆன் த பிளேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A வந்து எனக்கு 5, ஸ்மால் a வந்து எனக்கு -4, கேபிட்டல் B வந்து எனக்கு -1, கேபிட்டல் B பிடிச்சிட்டு ஸ்மால் b வந்து எனக்கு -7, கேபிட்டல் C வந்து எனக்கு 1, ஸ்மால் c வந்து 12 is equal to -20, minus into minus plus 7 plus 12, இப்போ -20 plus 19, answer is -1. This is not equal to 0. 0 வரணும். 0 வந்தாதான் this line lies on the plane. அப்போ first result பாருங்க, first result பக்காவா satisfy ஆயிடுச்சு. second result equal to 0 வரல. equal to 0 வந்துட்டா this line lies on the plane. அதனால from 2 இதிலிருந்து நான் என்ன டிக்ளேர் பண்ண போனேன் 1 கரெக்டாக வந்துடுச்சு, 2 தான் பிரச்சனை பண்ணிடுச்சு. from 2 given line does not lie on the plane என்பது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். அப்போது இந்த லைன் வந்து உங்களுக்கு பிளேனில் லை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிடணும். ஓகே, தேங்க்யூ.